மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு நேற்றுக்கு நான் அந்த மன வருத்தத்தில் நானே அழுகுற நிலைமைக்கு போயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிப்பதாக வந்தார். அவர் தோத்து போயிட்டார் குளத்தூர் தொகுதியில். ஏன்ட்டா ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் அவரே அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. காமராஜரையே தோற்கடிச்ச ஊருங்க இது அப்படின்னு கீழே ரைட்டு எழுதியிருக்காங்க. காமராஜரை எவன்டா தோற்கடிச்சான்? 1967 காமராஜரை தோற்கடிச்சு திமுக காரன். அதோட பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற. சரி விட்டு தலை. ஆனால் நேற்று வந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அப்படியே கண்ணெல்லாம் கலகிடுச்சு. அந்த மக்கள்லாம் அவ்வளோ அழுகுறாங்க. அதை பார்த்தேன். அது கூட நான் தாங்கிக்கிட்டேன். என் மனசு கல் மனசாக இருந்தாலும் அதை கூட தாங்கிக்கிட்டேன். ஆனால் சேகர் பாபு பின்னாடி நின்று அழுதாரு பாருங்க. உடஞ்சிட்டேன்னு வச்சுங்களா. அவர் எப்படி அழுதார் தெரியுமா? அழுதார்ல. அது ஸ்டாலின் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அப்படியே வர அப்படி சிரிப்பார். அப்படியே அப்படியே பார்த்துட்டு ஸ்டாலின் அங்கே திரும்பவும் அப்படின்னு நார்மல் ஆகிடுவார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் ஸ்டாலின் அப்படி கையை காமிச்சிட்டு இருக்காரு. அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படி நார்மல் ஆகிட்டாரு. அந்த தந்தி டிவிக்காரன் ஜூம் வச்சானா, ஏன் ஒருத்தன் ஜூம் வைக்கிறான், ஐயோ பார்க்குறான், நம்மளதான் கேமரா ஆகுது அப்படி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சிஎம் சார் அவர்கள் நம்ம அதுதான் முன்னாள் சிஎம் அவர் அதெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம பதவியே போயிட்டு இருந்து தொகுதியே போயிட்டு கூட தெரியாமல் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறாருப்பா. ஆடா பாவிகளா, இந்த குளத்தூர் மக்களை திட்டி தீக்கிறாங்கன்னா எல்லாரும். அதாவது 8000 கூப்பன் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த தலைவரையே நீங்கள் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சிட்டீங்களேன்னு அழுவா ஒரு யாருமே கிடையாது. எல்லா ஓப்பியும் அழுதுறாங்களே. ஜாலியாக இருக்குது. பாவம் சும்மா விடுமான்றேன். அதான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க கர்மா. சரி, அதற்கு பிறகு விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டா. தாவேகா சார்பான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த ராயபுரம் தொகுதியில் விஜய் தாமும் ஒரு கேக் வெட்டியிருக்கிறார். அரிவாளை வச்சு கேக் வெட்டிருக்கார். வெற்றி வாழை வைத்து கேக் வெட்டிருக்கிறாருன்னு ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ஆர்கே நகரில் ஒரு தாவேகா வட்ட செயலாளர் ஒரு சிறுமியின் மீது ஒரு துன்புறுத்தல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் எத்தகைய நியூஸ். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் சட்ட மேலவையை ஏற்படுத்த முயல்கிறாரா? சட்ட மேலவை என்றால் என்ன? இது புதுசா இருக்கே. சொல்ல போனா 1986 பிறகு இப்ப 2026 இது புதுசா தான் இருக்கும். யாருக்கு? அதாவது தமிழ்நாடு அளவில் இது புதுசா இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, விஜய் அவர்கள் நேற்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்படிங்கிறது தெரியும். விஜய் அவர்கள் இன்னும் வெளியில் யாருக்குமே நன்றி தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஓரிரு நாட்களாக வச்சாங்க. வெற்றி பெற்ற மக்களையே விஜய் அவர்கள் நேரடியாக சந்திக்கவும் இல்லை. அது ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலை. நான் ஜெயிச்சிட்டு அதுக்கு காரணம் மக்கள் தான் ஒரு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் நேற்றுக்கே ஒரு வாழ்த்தும் ப்ளஸ் நன்றியும் தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தார்னா, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அந்த பெண்களும் குழந்தைகள் தான். அனைவரும் நம்மளுடைய சேனலை விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பார் தான் நினைக்கிறேன். ஒருவேளை விஜய் அவர்கள் என்னுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்குள்ள பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காங்கிரஸ் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, காங்கிரஸ் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ காங்கிரஸ் வந்துட்டு இப்போ ஒரு 5 எம்எல்ஏக்கள். காங்கிரஸ் எப்படி வந்துச்சுன்னா, திமுகவோட 27 வருஷமா இருந்த அந்த கூட்டணியை முறிச்சிட்டு வந்திருக்கு. இதுக்கு பிறகு அவங்க அந்த பாவ மூட்டையை சுமக்க தேவை கிடையாது. யாரு? திமுக சுமக்க தேவை கிடையாது. அந்த பாவ மூட்டையை நம்ம தள்ள கட்டி விட்டாங்க. இந்த காங்கிரஸுங்கிற பாவ மூட்டையை இன்னும் எத்தனை காலத்தில் நம்ம சுமக்க போறோம்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிக்கியிருக்கிறோம். அதனால அந்த காங்கிரஸ் என்ற பாவ மூட்டையை நம்ம சுமக்க போறோம். அது எப்படி? நிபந்தனையற்ற ஆதரவுனா, எங்களுக்கு இந்த இத்தனை தொகுதி எம்எல்ஏக்கள் கூட, அந்த அமைச்சர் பதவி வேணும், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இது யாரின் தலைமையில் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ராகுல் காந்தியோடைய தலைமையில் சொல்லியிருக்காங்க. என்னடா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டால் காங்கிரஸ். இப்போ ராகுல் காந்தி இப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்லை நீ திமுகவோட ஏற்கனவே கூட்டணி வச்சு என்ன காலி பண்ணிட்டு ஏற்கனவே தாவக்கோட போன்னு சொல்லிட்டு இருந்த, என்ன நீ செல்வ பெருந்தக அவங்க இழுத்து விட்டது திமுகவோட. அதனால நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க. அவங்க அந்த தீய சக்திகளுக்கு அவங்க சேர்க்காத வரையிலும், யார் அந்த தீய சக்தி பிஜேபி சொல்லியிருக்கிறார், அது வரையிலும் நாங்கள் எங்களுடைய தாவேகாவுக்கு ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம். 5 எம்எல்ஏக்களும் கையெழுத்து விட்டு விட்டார்கள்.
புரிகிறதா? அதற்கு பிறகு இது வந்து உள்ளாட்சி தேர்தல்களிலும் நகராட்சி தேர்தல்களிலும் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்பதும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 27 வருஷமான அவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. யாரு? திமுக பிளஸ் காங்கிரஸ் பிரேக்கப் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன? இப்போ 5 எம்எல்ஏக்கள் நம்ம கைட்ட வந்தாச்சு. தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 சீட் இருக்கு. தற்போது இப்போ 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போது வந்து 113 சீட்டு நம்ம கைக்குள்ள வந்துட்டு அப்படின்னாலும் இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் வேணும். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு 5 எம்எல்ஏ தான் வேணும்னு சொன்னீங்க. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், அவர் சபாநாயகர் ஒருவர் போயிடுவாரு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சபாநாயகரை போட்டுட்டோம்னா அந்த எம்எல்ஏ கணக்கில் வராது. அப்போ இன்னொரு எம்எல்ஏ, மொத்தம் 6 எம்எல்ஏக்கள் நமக்கு தேவை. அந்த 6 எம்எல்ஏக்கள் யாராக இருப்பாங்கன்னா விசி கேட்ட இப்போ வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் பிறகு பார்ப்போம். அதிமுக குரூப் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தை மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற சில செய்திகள் ஏஎன்ஐலாம் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். நம்மளுடைய ஆட்கள் அங்கே போனதாகவும் கேவி ஆனந்த் புஷி ஆனந்த் அங்கே போயிருக்கிறதெல்லாம் இப்போ நியூஸ் போட்டிருக்காங்களே, அது தவறானது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது தவறானதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அதிமுக சைட்லேருந்து ஒரு பிரபல்யம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறது என்றால் கிளம்பி இருக்கிறது. அதாவது சிவி சண்முகம் தலைமையில் அவர் வீட்டில் ஒரு பெரிய எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி கொண்டிருக்கிறது. அது தாவேக்காவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் கூடியிருக்கு. அது வந்து எடப்பாடி அவர்கள் இது வரைக்கும் சம்மதிக்கல அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதிமுக சைட்லேருந்து எம்எல்ஏக்கள் சைடில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்திருக்கு. தாவேக்காவுக்கு ஆதரவு நம்ம கொடுக்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னு அவர்களுடைய என்ன முடிவாக இருக்கும், அதிமுக நமக்கு ஆதரவு கொடுப்பதற்கு என்ன காரணமாக ஏன் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு இது அபிஷியலே கிடையாது. பட் இப்போ தற்பொழுது சிவி சண்முகம் வீட்டில் எல்லா எம்எல்ஏக்களும் கூடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் தெரியும். அந்த ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை எந்த ஒரு நிபந்தனையற்ற நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பாவமூட்டை மற்ற இந்த விசிக்கு லெஃப்ட் யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை. பட் என்ன காலகாலத்துக்கு நமக்கு ஒரு பிரச்சனை தொத்திக்கிட்டே இருக்கும். நம்ம யாரை எதிர்த்து நம்ம களத்தில் போராடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த 2 திராவிட கட்சியில் அவங்களுடைய தயவுலையே நம்ம காலம் ஓட்டணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன விமர்சனம் வைப்பாங்கன்னா எங்களுடைய தயவுல நீங்கள் 5 வருஷம் ஆட்சி நடத்துனீங்கிற மாதிரியான வைப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, கட்சி தாவல் தடை சட்டம். அதற்கு 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் இங்கே வந்துட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இப்போ 47 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய சின்னத்தில் மட்டும் போட்டிட்டு 47 எம்எல்ஏக்கள். அதுலேருந்து 3ல் 2 பங்குனா ஒரு 31 எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா தாவிடுவாங்க. தாவேகாவுக்கு தாவிட்டாங்கன்னா பாசிபிள் வந்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நம்ம எம்எல்ஏக்கள் ஆயிடுவாங்க. அதனால அந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேருந்து 31 எம்எல்ஏக்கள் வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கலாம், இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அதுக்கு பிறகு பார்ப்போம். தற்போது என்னன்னா இப்போ காங்கிரஸ்ல 5 வந்துட்டு இதுக்கு பிறகு யார் வரணும்? பிறகு விஜய் அவர்கள் தற்போது விசிக மற்றும் 2 லெஃப்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு தாருங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது அவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போறாங்க, ஏன்னா பேசிட்டு தான் முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்து எதுக்கு போட போறார் அப்படின்னு பெரிய ஆவலா இருக்கும். முதல் கையெழுத்தே வெற்றி பயணம். ஆமா, அதாவது பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம், அதற்கு முதல் கையெழுத்து போட போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸும் இப்போ வெளியாயிருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம்யா. அநேகமாக 7ஆம் தேதி சொன்னாங்க. 7ஆம் தேதிக்கு பதவியேற்பதற்கு அதிக வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் சரி. அடுத்ததாக சட்ட மேலவையை உருவாக்க விஜய் முயற்சிக்கிறார் அப்படின்ற நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சட்ட மேலவை என்பது நமக்கு புதிதாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், அதை பற்றி நம்ம விளக்கத்திற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த மேலவை கீழவை அப்படின்னு ஒரு அவை இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா நாடாளுமன்றத்தை தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டோம். அது உங்களுக்கு வந்து இப்போ புரியாது. நான் ஒரு மேட்டர் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த தேமுதிக வந்து ராஜ்யசபா கேட்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு மேட்டர் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு பிறகு கமலஹாசன் எப்போ எலெக்ஷனில் நிற்காம அங்கே எம்பி ஆனார், புதுசாக இருக்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு. அது மாதிரி சச்சின் டெண்டுல்கர் எப்படி எம்பி ஆனார், இளையராஜா எப்படி எம்பி ஆனார், எந்த தேர்தலில் நின்னாங்க, எந்த தேர்தலில் நிற்காம எப்படி எம்பி ஆகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சில டவுட் இருக்குன்னு வைங்களேன். அது நான் ஒரு சுருக்கமாக, அதாவது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு அவை இருக்கிறது. அந்த அவை 2 அவைகள். ஒரு அவை மேலவை, இன்னொரு அவை கீழவை. மேலவைக்கு பேர் ராஜ்யசபா, கீழவைக்கு பேர் லோக்சபா. இந்த ராஜ்யசபா இருக்குல்ல, அந்த ராஜ்யசபாவில் 245 சீட்டு இருக்கும். லோக்சபாவில் 543 சீட்டு இருக்கும். நம்ம ராஜ்யசபா விட்டுருவோம், லோக்சபாவுக்கு வரும். லோக்சபாங்கிறது எம்பி நம்மலாம் தேர்ந்தெடுப்போம்ல. இப்போ தமிழ்நாட்டில் 39 எம்பி, இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒரு எம்பியில் அவங்களாம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து, அதே மாதிரி இந்தியாவில் முழுக்க எல்லா மாநிலங்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மொத்தம் 543 எம்பிகள் இப்போ இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாமே ஆட்சி கலைக்க போட்டு மறுபடியும் தேர்ந்தெடுத்து அங்கே மோடி ஆவார், மோடி தான் பிரதமர், இல்லை ராகுல் காந்தி பிரதமரானு முடிவு எடுப்பாங்க. இது லோக்சபா. நம்ம ராஜ்யசபாவுக்கு போகிறோம். ராஜ்யசபா அப்படிங்கிறது
மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது கிடையாது. அது யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எம்எல்ஏக்கள். நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, சட்டமன்றத்தில் இருக்காங்கல்ல, அந்த சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அது எப்படி சுழற்சி முறையில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு 2 வருஷம் தான் ஆயுள், அதுக்கு பிறகு அவங்க வெளியேறிடும். அப்படிதான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் 6 + 1 7 7 234 வகுப்பாங்க. அப்படி வகுத்தா 33.42 சொச்சம் வரும். அதாவது 34. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, அதிமுகவுக்கு 34 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக சைடில் இருந்து ஒரே ஒரு எம்பியை தான் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடியும். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதில்லை. அந்த யார் இருக்கிறா, நம்மளுடைய அதிமுகவில் 34 எம்எல்ஏக்கள் சேர்ந்த முடிவெடுத்து அனுப்புவாங்க. இப்போ தாவேக்காவுக்கு எத்தனை இருக்கு? 107 இருக்கு. அப்போ எத்தனை பேர் அனுப்பலாம்? 3 பேர் அனுப்பலாம். புரியுதா? அந்த 3 பேரையும் தாவேக்காவில இருந்து அனுப்பணுமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டா, இப்போ கூட்டணி கட்சியிலேருந்து இப்போ நம்மளுடைய விசிகா 2 வந்து சேர்றாங்க, நம்மளுடைய காங்கிரஸ் வந்து சேர்றாங்கன்னா 2 பேருக்கு நான் கூட்டணி கட்சியில் உள்ளவங்களே நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதனால இப்போ வந்து டிமாண்ட் வைப்பாங்க அவங்க. அப்போ வந்து என்ன டிமாண்ட் வைப்பாரு, நம்மளுடைய திருமாவளவன் என்ன கோரிக்கை வைப்பார், டிமாண்ட் வைப்பாருன்னா, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு மந்திரி இலாக்காவும் கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஓகே விஜய், ஓகே நான் தரேன்னு ஒத்துக்கிட்டது பிறகு இந்த தாவேக்கா சைட்லேருந்து 3 எம்பிக்கள் அனுப்பலாம்ல ராஜ்யசபாவுக்கு, அதில் 1 விசிகால போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய தேமுதிகவுக்கு வந்து திமுக சொன்னாங்கல்ல, நான் ஒரு எம்பியை தரேன்ட்டு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தோடைய மச்சான் சுதீஷை அனுப்புனாங்க. அது யாரும் தேர்ந்தெடுக்கல, அங்கே உள்ள எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கமலஹாசன் தேர்தலாம் அவர் செய்வாரா, அதனால அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி அந்த 245ல் 12 பேரை யாரு தேர்ந்தெடுக்கலாம்? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். புரியுறதா? அதனால தான் அது கலை, இலக்கியம், அந்த நாடகம், நடிப்பு, போக்குவரத்து, செலிபிரிட்டிஸ், அவங்க இந்த கிரிக்கெட் வீரர்கள், அவங்களில் யாராச்சும் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி தான் சச்சின் டெண்டுல்கரும், அதற்கு பிறகு நம்மளுடைய இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள், அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் அங்கே போயிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சட்ட மேலவையை உருவாக்க வேண்டும், சட்டமன்றத்தில் ஒரு மேலவையை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம் 1986 வரைக்குமே இது இருந்துச்சு, எம்ஜிஆர் இருந்த காலம் வரைக்கும். அதுக்கு பிறகு அது வந்து பெருசாக யாரும் முன்னெடுக்கலைங்களேன். இது என்னன்னா, இது நாடாளுமன்றம் ஒப்புதல். இங்கெல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யாரை போடுறதுன்னு போட்டு அதுக்கு பிறகு எங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. நாடாளுமன்றத்தில் அங்கே ஒப்புதல் கிடைக்க வேண்டும். விஜய் அவர்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அது யாருன்னா, இப்போ நகராட்சி ப்ளஸ் மாநகராட்சியிலேருந்து 3ல் 1 பங்கு உறுப்பினரும், அதற்கு பிறகு அதே மாதிரி நிறைய இடங்கள், அது நம்ம பிறகுலாம் அமலாக்கம் வரும்பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ அந்த மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு, சட்ட மேலவை உருவாக்க விஜய் முயற்சிக்கிறாரான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு அதிமுகவும் திமுகவும் சேருகிறதா, புதுசாக ஒரு உருட்டவனும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என் திமுகவில் குரூப் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, விட்டுருங்க, இந்த இடத்துல வந்து விஜய் மட்டும் விட்டுறவே கூடாது, பங்காளி 2 பேரும் ஒன்று சேருங்க, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருங்க அப்படின்றாங்களே. அதெல்லாம் நடக்காத காரியங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அது வந்து சூசைடு செய்வதற்கு சமமானது. அது எப்படி சூசைட் பண்ணுவாங்க? மருந்து குடிச்சிட்டு தூக்கு மாட்டிட்டு அது ஒரு கத்தியால் குத்திட்டு சாவறதை விட மோசமானதுன்னு வச்சுக்கலாம். அதனால அதெல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வேற ஒரு பிளான், ஒரு ஐடியா இவங்களுக்கு இருக்குன்னா என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுத்து அங்க முதலமைச்சர் சீட்டுக்கு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாக் இருக்குன்னா இருக்கு. அது சாத்தியமான, அது சாத்தியம். அது என்னன்னா, திருமாவளவனை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிதல். அதுல அதை தாவேக்காவை தவிர பார்க்க உள்ள அந்த அதிமுக ப்ளஸ் திமுக உள்ள 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 127 பேர் இருக்காங்க. 127 பேர் சேர்ந்து ஆமாங்க இந்த இடத்துல நாங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னால் நடக்கும்னா நடக்கும், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா ஏன்னு கேட்டால், அங்கே பாமக ஒரு 4 சீட்டு இருக்குது, அதுக்கு ஒரு பிஜேபி ஒரு சீட்டு இருக்குது. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட குரூப்னா வலதுசாரிகள். அவர்களாம் இதுக்கு சம்மதிப்பாங்கன்னா வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படிலாம் போகுமானா போக வாய்ப்பு இல்லை. ஆனால் தற்பொழுது திமுக என்ன செய்திருக்குன்னா, விஜய் அவர்கள் அந்த சிஎம் சீட்டில் உட்காரக்கூடாது என்பதற்கு பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸே கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க, நீங்கள் இங்கே காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் அங்கே வச்சு லாக் பண்ணுவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறானுங்களே. பட் இதெல்லாம் சாத்தியமானா கண்டிப்பாக நடைமுறையில் சட்டப்படி சாத்தியம்தான். திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்மொழிகிறோம்னு சொல்லிட்டு அதிமுக திமுக சேர்ந்து ஆதரவு கொடுத்தால் அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பெரும்பகுதியான மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள், விஜய் அவர்களுக்கு தான் 107 சீட்டு கொடுத்துருக்காங்க, 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம்தான். ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மேட்டர் தான். இப்போ தான் நம்ம திகிலான ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். பாவிகளா, அதாவது ஒரு மனுஷன் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திடீர்னு ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது
பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதற்கு பிறகு நம்மளால என்ன பேசிட்டு இருக்கோம், பெண்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கும், அதற்கு பிறகு எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்காது, எங்க அண்ணன் வந்துட்டாருப்பா, அதுக்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, என் விட்டு குழந்தைலாம் இனிமேல் நிம்மதியா நான் வெளியில அனுப்பலாம்லாம் பல பேர் பேசிட்டு இருக்கீங்களே. ஆனா அதற்கு மாறாக தொடக்கத்திலே சில விஷயங்கள் நடக்குது. ஆர்கே நகர் தொகுதியில மரிய வில்சனுக்கு வாக்கு சேகரித்த அந்த வட்ட செயலாளர் 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோலாம் இருக்குன்னு, ஒரு குழந்தையின் மீது கை வைத்திருக்கிறார். எவனா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள் மேல கை வைக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, செருப்பை கைட்டு அடிச்சு அவனை கொண்ட முதல்ல ஜெயில போட வேண்டியதான் முத வேலை. இது நடக்காமல் இருக்கட்டும். இன்னும் விஜய் அவர்கள் பதவி ஏற்கவில்லை என்பதனால இந்த கொஸ்டினை தாவேக்காவை பார்த்து இன்னும் நான் கேட்காமல் இருக்கிறேன், நாம் கேட்காமல் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அந்த மனுஷன் வந்து சைன் பண்ணிட்டு சிஎம் சீட்ல உட்காரல. உட்கார்ந்தது பிறகு இதே மாதிரி நடந்தால் நேரடியாக விஜயை பார்த்து நீங்களும் கேள்வி கேளுங்கள். நம்ம ஒன்று திமுக காரன் கிடையாது இல்லை, திமுக கார மாதிரி பெண் குழந்தைகளை கை வைக்கிறவனுக்குலாம் முட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம முட்டாள் கிடையாது இல்லை. கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை மேலே கையை வச்சுப்பா திமுக வந்து முட்டு கொடுத்தான். ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம்ல. ஏன்னுட்டா விஜய் தவறு செய்த காலங்களிலே நீங்கள்லாம் தட்டி கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த திரிஷா இஷ்யூல நேரடியாக விஜய் பல பேர் நேரடியாக கேள்வி கேட்டீங்க. இந்த சங்கீதா அவர்கள் விஷயத்துல பல பேர் நேரடியாக கேள்வி கேட்டீங்க. கரூர் இஷ்யூல போய் நேரடியாக அங்கே சந்திக்கல, இந்த மாமல்லபுரத்தில் வச்சு சந்திச்சாருன்னு பல பேர் நீங்க விஜய்க்கு எதிராக நீங்க குரல் கொடுத்து என்னதான் அண்ணா தப்பு தான் சொன்னீங்கல்ல, அதை கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க. வி ஆர் நாட் டிஎம்கே. நம்ம டிஎம்கேவுடைய அந்த கொத்தடிமைகள் கிடையாது, நமக்கு டிவிகேன்ஸ், ஐ மீன் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அது என்னைக்கு விட்டுறாதீங்க. விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு முதல்ல இந்த இவங்களை போக்சோ கேஸில் இப்போ அடைச்சாச்சு. இது சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும்னு நம்புறேன். தமிழகத்தில் எந்த ஒரு பெண்ணின் மீதும் அதுவும் பெண் குழந்தைகள் மீதும் எவனுமே கை வைக்க கூடாது. அப்படி கை வச்சா என்ன கதியாவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா காமிக்கணும். டிவிக்கு விஜயோடைய ஆட்சியில் ஒருத்தன் கை வச்சா என்ன நடக்குங்கிறத இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமா ஒவ்வொரு எவனாவது ஒருத்தன் ஒரு பெண் குழந்தை மேல கை வைக்கிறது யோசிக்கணும். அதற்கு பிறகு இந்த ராயபுரம் தொகுதியில விஜய் தாமு அவர்கள் கேக்கு வெட்டினதை பார்க்குறோம். அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருங்களா, அதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா ஒரு கத்தியை வச்சு கேக்கு வெட்டுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வெற்றி வேல் கொடுப்பாங்க. விஜய் அவர்கள் கூட அந்த வாள் கொடுத்தாங்க, வாழை தூக்கி மேலே காமிப்பார் விஜய் அவர்கள். அதே மாதிரி யாருக்குனாலும் வெற்றி வாள் கொடுக்கலாம். அதை தூக்கி மேலே காமிச்சிட்டு மறுபடியும் உரையில வச்சிடணும். அதை வச்சு நீ வேற என்ன செஞ்சாலும் இது சட்டப்படி குற்றம். அவர் வந்து கேட்க வெட்டுறாரு. அப்போ யாருன்னா நம்மளுடைய லயோலா மணி சொல்றாரு இது தவறு அப்படின்னு சொல்றாரு. சொல்லியும் அவர் அதை கேட்க வெட்டினாரு. சும்மா நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்க, வெட்டலாம் இல்லை லயோலா மணி சொன்னோன்னே எடுத்து கொடுத்துட்டாப்னு கிளியர் ஃபுட்டேஜ் இருக்கு. நேராக வெட்டுறாரு, வெட்டிட்டு அதுக்கு பிறகு தான் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுங்களேன். அது தவறுனா தவறு. அவருக்கு ஒருவேளை புரிதல் இல்லாமல் இருக்கலாமே தவிர, தவறு யாரு செய்தாலும் தவறு தானே. ஒரு புரிதல் இல்லாமல் ஒருத்தனை குத்தி கொண்டுட்டா ஜெயிலு தான். நீ தெரியாம சரியோ தவறு தானே. எத்தனையோ பேரை கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த ராயபுரம் தாம கொண்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கலாமா? இன்னைக்கு எம்எல்ஏங்களாம் விட்டுற முடியுமா? அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். இந்த தவறுகள்லாம் தடுக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு அடிமட்டத்தில் உள்ள ஒரு தொண்டனை கொண்டாந்து விஜய் அவர்கள் இந்த இடத்துல மேலே வச்சிருக்காங்கன்னா அந்த மதிப்பு பெற்று இன்னைக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டுருக்கேன்னா அதுக்கெல்லாம் தீங்கு செய்தக்கூடாது. அந்த ஈடு பேருக்கு உண்டாகினாங்க. இந்த மேட்டர் இன்னைக்கு பற்றிக்கிட்டு எந்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தாமு மேட்ரு எங்கே பார்த்தாலும் எந்த நியூஸில் போட்டாலும் போட்டுட்டு இருக்கான். டிவிக்காரன் எல்லாம் போட்டுட்டு இருக்கான், ஒளிபரப்பிட்டு இருக்கான்னா இந்த நேரத்தில் அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன் திமுகவுடைய கைக்குள்ளியாக தான் இருக்கிறான். இந்த நேரத்தில் போய்ட்டு நீ அப்படி பண்ணிட்டியா, இந்த மீடியா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி தான் காமிக்கணும். ஆளும் ஆட்சியில் நடக்கிற தவறுகளை மீடியா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். இத்தனை அவன் கொத்தரிமையாக இருந்தான், இப்பயும் கொத்தரிமையாக இருக்கிறான். அதனால நமக்கு எதிராக பண்ணிட்டு போனீங்களா, அது சரியா தவறானாலும் நமக்கு கேட்க முடியாது. அவன் நடக்கிற தப்பா கொண்டாந்து காமிக்கிறான். இதுல என்ன தவறு இருக்கு? அதனால இதே மாதிரி தவறுகளில் இருந்தால், அதாவது டிவிக்கு எம்எல்ஏக்கள் இல்லைன்னா அமைச்சர்கள் தவறு செய்தால் விழப்போகிற முதல் அடி உங்களுடைய அடியாக இருக்கட்டும். ஏன்டா இன்னொருத்தங்க கை வைக்கணும், நீங்க அடிங்க. ஏன்டா இந்த ஆட்சியின் மீது எந்த தவறு வந்துடக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு திமுக மாதிரியான ஒரு தீய சக்தியை விளக்கிட்டு நம்ம ஒரு தூய சக்தியை கொண்டா வச்சுக்கணும். அந்த தூய சக்தியின் மீது கரைப்படியாமல் இருப்பதற்கு நீங்கள்லாம் காக்கணும் அந்த சக்தியை. அதனால யார் தவறு செய்தாலும் தைரியமா கேள்விங்க. முதல் கேள்வி இந்த யங் தாத்தாவிலிருந்து எழுப்பப்படுங்கிறது மறந்துடாதீங்க. அப்ப கடைசியா ஒன்னே பார்க்க போறோம். விஜய் அவர்கள் சிஎம் சீட்ல உட்கார போறாரா? கண்டிப்பா உட்கார போறாரு. எந்த ஒரு மாற்று கருத்து அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது? அதாவது விசிகாவோ இல்லைன்னா அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவர்கள்லாம் வருவார்களா வரமாட்டார்களா இன்னும் இடுபறியில தான் இருக்கு. அதுக்கு டைம் இருக்கு, ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரையிலும் கிளியரான ஒரு ஃபுட்டேஜ் ஃபிகர் கிடைக்கும் நமக்கு என்ன நடக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மூவ் ஆகி வந்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை இருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல சிஎம் உட்கார போகிறார். விஜய் வந்து சிஎம் உட்கார போறா. எல்லாரும் ஆதரவு கொடுக்க போறாங்க. ஏன்னுட்டா ரீஎலெக்ஷனை யாரும் விரும்பல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னு கேட்டா திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாராவது ஆட்சி அமைச்சிட்டு போறாங்கப்பா, எனக்கு இத்தனை சீட்டு வந்து பெருசு, இந்த சுனாமியை நம்மளாம் தப்பிச்சு நிற்கிறதே பெருசு. ஆனால் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா கதை கந்தலாயிடும். இந்த அலை விஜய் இவ்வளவு வாக்கு பெறுவாரான்னு தெரியாமலே இவ்வளவு பேர் கொண்டு ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு 108 சீட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சிட்டுனா அவ்வளவுதான்.
எல்லா மக்களும் நான் போட்டுருவாங்க, ஒரு இடம் கூட எவனும் பிடிக்க முடியாது. 234 தொகுதியில் விஜய் வந்து போட்டாரு. அந்த பயம் எல்லா கட்சியினருக்கும் இருக்கிறது. தற்போது விசிகா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சரி, திமுக சரி, அதிமுக சரி, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை பயம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் இந்த ஆட்சி நடத்தட்டும், இதுவே எங்களுக்கு போதும், நம்ம பிறகு 5 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கட்சியை வந்து நம்ம பலப்படுத்தலாம், வெற்றி அடையலாம்ன்ற எல்லா குறிக்கோளும் இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு. அதனால ரீஎலெக்ஷனை விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அடுத்த கட்டமாக விஜய் என்னென்ன மூவ் செய்யறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். சரி, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.